போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஓகே, எப்படி போருக்கும் நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்கும். சரி, விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் நிறைய பேர் ஒயர்டு கேக்குறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்போல ஒன்று ட்ரை பண்ணியிருப்போம். ஷாமிலையும் ஒன்று ட்ரை பண்ணோம். அது 500 ரூபாய். ஓப்போவும் 500 ரூபாய் 800 ரூபாய் மாதிரி தான். ரியல்மில பண்ணோமா? ரியால்மி அது என்னது, ரியால் யூயூ குடும்பம் இருந்ததுல அதை ட்ரை பண்ணிருக்கோம் நம்ம. இல்ல இல்லங்க, அதுல வந்து ரியல்மிலயும் நம்ம டைப் சி ட்ரை பண்ணோம். ஆனா அது பழசு. இதுனா பட்ஸ் 2 இது பட்ஸ் 3. சரி, விஷயத்துக்கு வருவோம். இது வந்து போர்ட்ரானிக்ஸோடது. ஓகே, கான்ஸ்டீட்டா சி. அதான் இது அமேசான்ல நான் பார்த்தேன்டா. ஆக்சுவலா ஒயிட் வாங்கலாம் தான் நினைச்சேன். ஒயிட் வந்து 279 ருபீஸ். அஸ்வத் தான், அண்ணே இது 299 அழகா இருக்குன்னே, ஆரஞ்சு கலர்னே போடுங்கன்னே அப்படினா கலரை பார்த்துட்டு வாங்கிட்டாரு. ஃபிட் எப்படி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம என்னன்னு பாப்போம். சைடுல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னா, டைப் சி ஆடியோ ஜாக், யூனிக் இயர்பட்ஸ் டிசைன், பவர்ஃபுல் ஆடியோ, 14.2 mm டைனமிக் டிரைவர். என்னது? ஓ, டிபிஇ மெட்டீரியல்னா அது பிளாஸ்டிக்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. ஒய்டு காம்பேட்டபிலிட்டி. ஓகே, ஆமா. ஸோ இந்த சைடு வந்து ஆடியோ, மொபைல் ஆக்சசரிஸ், பிசி ஆக்சசரிஸ், கார் ஆக்சசரிஸ் எல்லாமே நாங்கள் எங்களிடம் உள்ளது. வேற எங்கும் கிளைகள் கிடையாது. உஸ்மான் ரொட்டி நிறைய பேர் வாங்குவாங்க போல. இதை போட்டோனே வந்துருச்சு. அதான் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஐபோன் 16 ப்ரோல எடுத்தது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து 14 ப்ரோ மேக்ஸ். அந்த கலர் எல்லாம் எப்படி மாறுதுன்னு பாத்துக்கோங்க. ஆமா, அதுக்காக தான் நாங்க இதை அப்படி மாத்துறோம். ஆமா, அதுக்காக. சரி, ஓகே, விஷயத்துக்கு வா. அதாங்க, பஜாஜ்னா 183, நீங்க பிளிங்கிட்லயும் இருக்கு, 270 இருக்கு, அப்புறம் சொன்ன மாதிரி அமேசான்லயும் இருக்கு. ஆமாங்க, சரியா, நீங்க இதுல வாங்கிக்கோங்க. வேணும்னா பிளிங்கிட் 10 minutes. இதுல நான் பார்த்தேன் என்ன போட்டிருந்ததுன்னா, இந்த மாதிரி 799 போட்டிருந்தது. 25 கிராமாங்க வெயிட். எப்படியும் உனக்கு அந்த வாரண்டியும் தந்துருவானுங்க. சரி, யூசர் மேனுவல் இருக்குமா கேட்டுக்க. நமக்கு ஒரு ஹியூமனிட்டி இருக்கணும். இல்லடா, எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்கா? பிளிங்கிட்ல வாங்கினாங்கன்னா ஓகே, கம்மி ரேட்டு வந்தது. மத்ததுல வாங்கினாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா காசு. என்னண்ணே, அதுல இருக்கிற அளவுக்கு பிரைட்டா இல்லையே. ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஆனா இது இதுவும் ஒண்ணா? இது எப்படி இருக்கு? அது நல்லா இல்ல ஆக்சுவலா. இதுதான் பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன் அது பிடிக்கலன்னா, ரொம்ப ஃபங்கியா இருக்கு. இங்க பாரு, மாற்றனா பரவாயில்லையே, சூப்பரா இருக்கு. இங்க பாரு, 6 months தாங்க வாரண்டி இருக்கு. அது பொதுவாகவே இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் அவ்வளோதான் வரும். நல்ல சவுண்ட் லீக் ஆகுது. கேக்குதா? ஆமா, கேக்குதா? என்னடா சொல்ற? நல்ல சவுண்ட் லீக் ஆகுது. இத்தனைக்கும் அவர் வச்சிருக்கிறது வந்து ஒரு 30% வால்யூம்னு நினைக்கிறேன். 30 40. இது ஆகல, இந்த பாட்டு ஆகல. இன்னும் பிஜிஎம் போறனால ஆகல போல. நான் இது உனக்கு கேட்கல. இது கேட்கல. நல்லா கேட்குது. நல்லா கேட்குது. ரொம்ப சூப்பரா கேட்குது. நல்லா கேட்குதுண்ணே. எனக்கு என்ன பிஜிஎம் ஓடுறது, சங்கீதம் எல்லாமே கேட்குது. இது கேட்கறத பத்தி பிரச்சனை இல்ல, காப்பிரைட் வராம இருந்தா சரி. அது இருக்கா? சூப்பரா கேக்குது. பவர் ஹவுஸ் பாட்டு உங்களுக்கே கேட்கும். நல்லா கேக்குதுண்ணே. ஸ்பீக்கரே மாத்திட்டீங்க பொட்டுன்னு. எதுக்கு பொட்டுன்னு ஸ்பீக்கருக்கு மாத்திட்டீங்க? ஆனா நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பேசிக்கா எனக்கு திருப்பி அந்த ஜேடி லைஃப் மாதிரி ஏர்பாட்ஸ்ல பண்ணோம். நாம இருக்கா ஜேடி இல்ல ஜேடி லைஃப் ஞாபகம் இருக்கா? அப்படியே ஆட்டோல படுத்துட்டு அந்த மாதிரி வந்து கேஷுவல் யூஸ்க்கு, கேஷுவல் யூஸ் இல்ல. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, வாங்கி டிராவல் பேக்ல போட்டு வச்சுக்கோங்க. டிராவல் எமர்ஜென்சிக்கு மறக்கிற டைம்ல இது உதவும். இல்லைன்னா பக்கத்துல இருக்கும். லவுட்னஸ் அது வரைக்கும் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்க. காது கிளியுது.
இது டெசார்ட் ஆகுது. நான் கூட அந்த பாட்டு என்ன ஆடியோ டிஸ்டார்ட் ஆகும் நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அது ஒன்றும் இது லைட் ஆகுது. என்ன மேட்டர்னு சொல்லிடுறேன். இதில் நான் செக் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதையும் செக் பண்ணிடுறேன். பாருங்க என்னதுன்னா இந்த கவரை பிடி. இதில் தானே மைக் வேறு இருக்கா? ஆமாம், சூப்பரு. மைக் குவாலிட்டி நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேயா? இப்போது ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஃபிட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்குறதுக்கே ஒரு காது நல்லா ஃபிட்டாக இருக்குது. எவ்வளோ நேரம் நான் வந்து யூஸ் பண்ணாலும் எனக்கு இதோட வெயிட்டுங்கிற ஒரு ஃபேக்டரி உள்ளே வராதுன்னு எனக்கு இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸு. ஆடியோ பொறுத்த வரைக்கும் வோக்கல் சூப்பராக இருக்குது, மிட்ஸ் நல்லா இருக்குது, சில் சவுண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக கேட்குது. பேஸ் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது, ஏன்னா அந்த டிசைன் அப்படி. சரியா? மற்றபடி வந்து கேட்குறதுக்குலாம் ஓகே. வால்யூம் ரொம்ப அதிகமாக்குனா டிஸ்டார்ஷன் ஓரளவுக்கு ஃபீல் ஆகும். வால்யூம் நீங்கள் 70, 80, 70 வச்சுக்கோங்க. 60, 70 நல்ல வால்யூம் தான். இல்லை, அதுவே நல்லா இருக்கும். 50% வால்யூம் இஸ் ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் குட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க ஃபேக்ட். இப்போ என்னென்னா உங்களுக்கு கண்ட்ரோலர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து ப்ளே பாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. லேட்டன்சி எதுவும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஓகே, ஸோ மொத்தம் இப்போ ஒரு பாட்டு நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னும் போது ப்ளே பாஸு, ரெஸ்யூமே எல்லாமே பக்கா. இதுலேயே டபுள் டேப்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள்னா ப்ரீவியஸு. ஸோ இது எல்லாமே பக்கா வேலை செய்யுது. ப்ரெசன்ட் ஹோல்டு வர போகிறது இல்லை. கேமிங் எப்படி இருக்கும்? கேமிங் எப்படி இருக்கும்? டேய் வயர்டு. ஓ, கேமிங் எப்படி இருக்கும்? லேட்டன்சி இருக்குமா? ஏண்டா ஒயர்டுங்கிறனால அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க. என்ஜாய் பண்ணுங்க. சரியா? ஓகே, ரைட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இல்லை ஆடியோ குவாலிட்டி இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் கேமிங்லேயும் பிரச்சனை இருக்க போகிறதுல ஒயர்டு. ஆனால் கால்ஸுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இண்டோருக்கு கால்ஸ் சூப்பராக இருந்தது. இப்போ கூட ஒரு பையன் பேசினா அவன் எதுவுமே கேட்கலன்ட்டு நல்லா இருக்கு, நான் மட்டும் பேசிட்டு போயிட்டேன். அதனால நான் அவுட்டோர்லேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் டச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த போட்ரானிக்ஸோட அந்த ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் அதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்குண்ணே. சரி, மைக் வச்சு பேசிருப்பீங்க. ஆமா, ஒயர்ட்ல மைக் இருக்கு. குவாலிட்டி லாஸ் மாதிரிலாம் இல்ல, ஒரு ஹை அண்ட் டிடபிள்யூஎஸ்ல பேசுற வாய்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இனிமே தான் தெருவுக்கு போறேன். ஓகே ஓகே, ரைட்டா? இவ்வளவு நேரம் வந்து இண்டோருக்கான குவாலிட்டி கிடைச்சிருச்சு. இண்டோர் மாசா இருக்கு, புரியுது. இப்போ தெருவுக்கு போறேன் அப்படின்னு தெருவு பக்கமா போயிட்டு இருக்கேன். ரைட்டு. இப்போ ஆல்ரெடி வண்டி சத்தம்லாம் கட்டுச்சா? இல்லண்ணே, எதுவுமே கேட்கல. என்னடா சொல்ற? வர எல்லாம் என் பக்கத்துல இருக்க வண்டி சவுண்ட் தான் கேக்குது, உங்களுக்கு எதுவுமே கேட்கல. எனக்கு வந்து வர இந்த ஆண்ட்ராய்ட்லயும் Android 15, 16ல இருந்து இந்த கிளியர் காலிங் எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவா பண்ற மாதிரி இருக்கு. புரியுது, நல்லா ஒர்க் பண்றாங்கன்றீங்க. ஆமா, நான் இப்போ இதனையும் ரோட்ல தான் இருக்கேன். ஒரு ஆட்டோ என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆட்டோ போகுது. ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ லைட்டா ஒரு சவுண்ட் வந்தது, ஒரு செகண்டுக்கு வந்தது. சரி, நான் பெல் அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். பெல் சவுண்ட் கேக்குதா? பெல்லு கேட்கலண்ணே. சரிடா, சந்தோஷம்டா. ஓகே, ஏதோ இண்டோஸ்ல உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. ரைட்டு. அப்போ எல்லா போனுமே வர கிளியர் காலிங் ஆப்ஷன்ல தெரிக்க விடுறாங்க. இது ஹெட்ஃபோன்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஆல் கிரெடிட்ஸ் டு ஸ்மார்ட் போன்ஸ். ஏன்னா இது வந்து Xiaomi 17ல பேசுறேன். ஓகே ஓகே, பக்காவா இருக்கானா? டியூரபிலிட்டி எல்லாம் டியூரபிலிட்டி எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப மடிச்சு வச்சீங்கன்னா புட்டுக்கும். நான் இப்போ அடுத்து வேணா ஒன்று பார்த்து சொல்றேன். இந்த மாதிரி இது பிக்சல்ல ஒர்க் ஆகுது கரெக்டா? ஆப்பிள்ல ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஐபோன்ல ஒர்க் ஆகுதான்னு. அப்புறம் ஜேடி மாதிரி போனோன்னுவீங்க. ஜேடியாவே போய்ட்றா. நீயே ஒரு ஜேடி தானடா. மராஜர்கள் வகுந்து விடுவேன் நான். அதனால நான் ஆல்ரெடி நடக்க போட்டு நடந்து கேக்குறேன். ஐபோன் இருக்காது கையில, ஆண்ட்ராய்டு தான் இருக்கும். சாம்சங், அதுவும் ஏ சீரிஸ். சச் குட் சீரிஸ் தான். சூப்பரா இருக்கு. வால்யூம் வைங்க. சவுண்ட் லீக்கே ஆகல. இன்னும் வரல. டிங் 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 அடிச்சிட்டு இருக்கு. கூட கொஞ்சம் நல்லா கேக்குது. இல்ல மனசாட்சி இல்லாதவன் சவுண்ட் லீக்கே ஆகல. நோ டிசைன் உடனே காதுக்குள்ள வச்சு அமுக்கி அதை நசுக்கிட்ட மாதிரியும் உடனே டிசைன் மாறிடுச்சு, சவுண்ட் லீக் ஆகல. இப்போ சூப்பரா கேக்குது. எனக்கு டியூன் வரையும் கேக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து அதான் நாங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தாங்க. நீங்க வந்து ஒரு 70 to 80 டு தி மேக்ஸ். 70% இஸ் குட். அப்போ 100% போனா நல்லா இல்லையானா அப்படி இல்ல, காதுக்கும் கஷ்டம். ஆனா பரவாயில்லைங்க, நல்லா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சில சாங்ஸ்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்க முயற்சி பண்ணுது. ஸோ பெரும்பாலும் யாரும் ஏமாற மாட்டீங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் இதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய சும்மா நெட்டில் செக் பண்ணும்போது பஜாஜ் ஸ்டோர்லலாம் பார்த்தா 190, 180லாம் இருக்குது. அப்போ 180க்குலாம் இது வந்து கிரேசி தான். ஆல்ரெடி பஜாஜில் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ஈஸி அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட்டே வரும்.
மொத்தபடி இருக்கவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கும், பஜாஜ் மார்க்கெட் பிளேஸ். அங்கே போய் ஆர்டர் எங்கே நத்திங் ஃபோன் காட்டு, இந்த வந்து அதுலேயும் பார்த்துருவோம். சச் அ லவ்லி ஃபோன் யானோ. அது பொதுவாகவே லவ்லி ஃபோன் தானே. வெரி குட் ஃபோனா. போடு, ஏதோ தெலுங்கு பாட்டு ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாண்ணே, தெலுங்குல காதல் வயப்பட்டுள்ள இல்லையா. சவுண்ட் லீக் தான் கொடூரமாக இருக்குது. திருக்க எங்கள் ஃபேன்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. சவுண்ட் லீக் தான் கொடூரமாக இருக்குது. சவுண்ட் லீக் ஆகும்டா, இதோட டிசைன் அப்படி தான். அதனால தான் நீ பாரு, நான் பாட்டு கேட்கும்போது நீ பேசினா எனக்கு கேட்குது. அதை யோசி. நான் 80% வால்யூம் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் இவன் பேசுறது எனக்கு கேட்குது. நான் லைவ்லியே ஃபீல் பண்ணுறேன் என்விரான்மெண்ட்டில். ஃபேன் சுற்றுறதுலேருந்து வெளியே நாய் சுரியிற வரைக்கும் கேட்குது. நியாயப்படுத்தலாம், இதை போட்டதுனால நான் லைவ்லியா ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், வெளியில் இருக்க எல்லாமே எனக்கு கேட்குது இல்லை. அந்த அளவுக்கு ஏர் லாக் பண்ணல. ஏர்லாக்லாம் ஒன்றும் பண்ணல, அது பாட்டுக்கு ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்குது காதில். அது பாட்டு தூங்கிட்டு கிடக்குது. வெயிட்டும் ரொம்ப கம்மி. இன்னொன்று, இந்த ஃபார்ம் ஃபேக்டர் வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டோட தம்பி ஒரு சிலர்லாம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து இல்லைன்னா இயர்பாட்ஸு அந்த மாதிரி டிசைனில் கிடைக்குமான்னு அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா எனக்கு சிலிக்கா டிப்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு. எனக்குலாம் ஒரு வாரத்துக்கு மேலே போட்டோன்னா காதில் புண்ணு வந்துடும் இந்த மாதிரி. அதனால சொல்கிறேன், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட் தான், ஈஸி டு கேரி அரௌண்ட் தான். ஆனால் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, பார்த்து கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வெயிட்டுக்கு சொல்றியா? பேட்டரி கிடையாது, எதுவும் கிடையாது, வெறும் மேக்னெட் கேரியா. ஆமா, இந்த இதுக்கு ஆனா நல்லா இந்த பட்ஜெட் ஓகேன்ற மாதிரி தான் தம்பி. இந்த மாதிரி கேபிள் தான்ப்பா 1000 ரூபாய் 1500 நெட் பேண்ட் இருக்கு. கிராட்டோஸ் 180க்கு பார்த்துட்டு எங்கடா இருக்கு? என்னத்த எங்க இருக்கு? கிராட்டோஸ் தேடுறேன். அவன்ட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லையா? இருக்கு, வச்சிருக்கான் அவனும். எவ்வளவு தெரியல, இப்பதான் பாரு. கிராட்டோஸ் டைப் சி வயர்டு போது வந்தது. டைப் சி வயர்டு கிராட்டோஸ்னு போடு. இதோ 150 ரூபா. அவன் வேற டிசைன்ரா. இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நான் வந்து இன்னியர் டைப் வச்சிருக்கேன். 150 தாங்க. சரி, அடுத்து அதுதான் இப்ப ட்ரை பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாப்போம். ஆமா, ஒருவேளை அது பேஸ்லாம் வேற இருந்ததுன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். இல்லைங்க, கொஞ்ச நாள் அதுல பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பொருள் கிராட்டோஸ்ல. ஆமா, அதுதான் வச்சிருக்கான். இன்னொன்று வச்சிருக்கான் அவனே, V5ன்னு. அது 300க்கு வைக்கிறான். அதான டைப் சி கூட வச்சிருக்கானே. நிறைய பேர்கிட்ட இருக்குல்ல. இது சும்மா நம்ம SRK எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க டைப் சி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு. ஸோ அதனால தான் இதை ட்ரை பண்ணோம். நல்லா இருக்கு. பட் ஓகே, குடி ஓகே, ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து வேற ஒரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம்.